மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே பிஜேபிக்கு இடையில ஒரு பெரிய மோதல் நடக்குது. இன்னைக்கு அந்த மாநிலத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது. இன்னைக்கு 2ஆம் தேதி. இந்த தேர்தல்ல மாநிலம் முழுவதும் நகராட்சிகளுக்கு தேர்தல் முழுமையாக நடக்கிறது. இதற்கு இடையில பாரதிய ஜனதாவுக்கும் சிவசேனாவுக்கும், அதாவது ஏக்நாத் சிண்டேவுடையக்கும் ஒரு பெரிய மோதல் இப்ப வெடிச்சிட்டு, அவர் அநேகமாக சிவசேனா பிஜேபியை விட்டு பிரியலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 2024 மகாராஷ்டிரா தேர்தல்ல சிவசேனாவை விட பிஜேபி அதிக இடங்களில் பெற்றது. இதனால சிண்டே வேறு வழி இல்லாமல் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக வந்தார். இதுதான் அவங்க பாலிசி. ஒருவரை தூக்கி வைத்து காலி செய்து தந்த இடத்தை பிடிச்சுக்கிட்டது. இது எல்லாத்துக்கும் தெரியும். நான் பல காணொலிகளை சொல்லியிருக்கேன். இப்ப பட்னாவிஸ் முதல்வராக இப்ப வந்த பிறகு சிண்டே துணை முதல்வரானார். இப்போது ஓராண்டு ஆகிவிட்ட நிலையில சிண்டே இழந்த முதலமைச்சர் பதவியை எனக்கு மீண்டும் கொடுக்க விரும்புவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏக்நாத் சிண்டே மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்று அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய கல்வி அமைச்சர் சொல்லிதான் இப்ப பிரச்சனை வந்திருக்கு. தாதா பூசே அவர் சமீபத்துல ஒரு கருத்து சொல்லியிருந்தார். தாதா பூசே அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கட்டத்தில் அவர் மகாராஷ்டிராவை இதுவரை சிண்டேவை போன்று ஒரு முதலமைச்சரை கண்டதில்லை. எதிர்காலத்திலும் இனி பார்க்க முடியாது. நீ எப்போதும் மக்களிடையே நீங்க போய் கேளுங்க. யார்கிட்ட கேட்டாலும் ஏக்நாத் சிண்டே தான் ஒரு சிறந்த முதல்வர், யார்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். இந்த கருத்து ஏக்நாத் சிண்டே தான் சிறந்தவர் என்று சொல்லியிருந்தார் என்று அவர் மக்கள் கூறுவார்கள் என்று கூறியிருந்தார். எனவே நிச்சயம் ஏக்நாத் சிண்டே மீண்டும் மகாராஷ்டிராவை வழிநடத்துவார் என்று அவர் கட்சியில் உள்ள தாதா பூசேனுடைய பேச்சு பெரும் பரபரப்பை கட்சி கூட்டணிக்குள்ள ஏற்பட்டுச்சு. இப்ப பிஜேபி ஆட்சி நடக்கு. இந்த பிஜேபி ஆட்சியில பட்னாவிஸ் முதலமைச்சரா இருக்காரு, ஏக்நாத் சிண்டே துணை முதல்வரா இருக்காரு. இப்ப அவர் சொல்லிட்டாரு, தாதா பூசே என்னுடைய தலைவர், அவரை போற ஒரு ஆட்சியில இது கிடையாதுங்கிறத மறைமுகமா சொல்றாரு. தாதா பூசேனுடைய இந்த கருத்து, இந்த பேச்சு மகாராஷ்டிரா அரசியல்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது. இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. ரெண்டு பேருக்கும் இடையில, பிஜேபிக்கும் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான மோதல் வெடிச்சு பட்னாவிஸை மாற்ற வேண்டும் என்பது போல தாதா பூசே நேரடியாகவே குற்றம் சாட்டிட்டார். இதன் மூலம் ஏக்நாத் சிண்டேனுடைய சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் இடையில கடும் மோதல்கள் வெடித்து விட்டது. சிவசேனாவுடைய எம்எல்ஏ சிண்டே ஃபேக்ஷன், உத்தவ் தாக்கரே விட்டுருங்க, சிண்டே நிலேஷ் ராணே பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருக்கிறார். பாஜகவுடைய நிர்வாகி விஜய் கெனா வடேக்கருடைய வீட்டுல 25 லட்சம் பணம் கைப்பற்றப்பட்டது, இது ஊழல் பரபரப்பு என்றும் பரபரப்பை அவர் கிளப்பினார். இந்த பணத்தை பாஜக வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதாகவும் கூட துணை முதல்வரை குற்றம் சாட்டியிருக்கிறார். துணை முதல்வருடைய கட்சியே பாஜக தேர்தலில் முறைகேடு செய்வதாக கூட்டணி கட்சியான சிண்டே தரப்பை குற்றம் சாட்டி இருக்கிறது. ஒரு பெரிய விவகாரமாக மாறிப்போச்சு. ரெண்டு தரப்பும் தொடர்ச்சியாக, ஏக்நாத் சிண்டேனுடைய தரப்பும் இவர்களும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டுவது இந்த கூட்டணியில மிகப்பெரிய விரிசலை ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது, ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்துல டிசம்பர் 2 இன்னைக்கு இப்ப தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. உள்ளாட்சி தேர்தல்ல வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரத்தில் அங்க எல்லா கட்சிகளும் ரொம்ப தீவிரமா இருந்தாலும் பல்வேறு பிரச்சாரத்தில் நேரடியாக களத்துல குதிச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா அரசியல்ல மகாராஷ்டிராவுடைய பிராமண தலைவர், RSS உடைய செல்ல பிள்ளை சித்போ பிராமண பிரிவான தேவேந்திர பட்னாவிஸும், மராட்டியரான ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் உள்ளிட்டோரும் கூட பல்வேறு இடங்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. ஆனா மகாராஷ்டிராவில் ஆளும் என்டிஏ கூட்டணி அரசியல் தான். இப்போ நான் சொல்லக்கூடிய பாஜக, சிவசேனா, அஜித் பவார் எல்லாரும் இருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் பல தொகுதிகளில் அவங்க தனித்தே தான் போட்டிடுறாங்க, கூட்டணியில இல்லை. இதன் காரணமாக இரு தரப்பும், பிஜேபியும் சிண்டேயும்
கூட்டணியில ஆட்சி பண்ணிக்கொண்டு நகராட்சி தேர்தல்ல ஒருத்தர் கேவலமா இழிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மிக பெரிய பேச்சு பொருளாயிற்று. இதற்கிடையே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சத்தாராவின் பல்டனில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்துல ஏக்நாத் ஷிண்டே பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, என் கட்சி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, போலீஸே இருக்கிறார். அவர் தான் ஆட்சியில் இருக்காரு. அவர் ஆட்சியில் இருந்து கொண்டு அவர் போலீஸை குற்றம் சாட்டுறார். அவர் தான் துணை முதலமைச்சர். காவல்துறை உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும். உள்துறை யார்கிட்ட இருக்கு? ஹோம் மினிஸ்ட்ரி. பிஜேபியினுடைய தேவேந்திர பட்னாவிஸ் தன்னை கைவசம் வைத்திருப்பதாக அதை குற்றம் சாட்டி நேரடியாக இல்லாத நிலையில் மறைமுகமாக தாக்கி பேசுறதல்ல, நேரடியாகவே அவர் சிண்டே வந்து பட்னாவிஸின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை இரண்டு தலைவர்களுமே கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மாறி மாறி விமர்சித்து பேசி வருகிறார். இப்போ அங்க எங்க ரெண்டு பேரும் இனி கூட்டணி அமைக்க முடியும்? தாக்கரேக்கு எதிராக, யாருக்கு? தாக்கரேக்கு எதிராக ஏற்கனவே உத்தவ் தாக்கரேக்கு எதிராக சிவசேனா கட்சியை உடைத்து கொண்டு வந்தவர் தான் ஏக்நாத் ஷிண்டே. ஷிண்டே மாடல் எல்லாருக்கும் தெரியும். நான் பொதுவா அமைதியான சுபாவம் கொண்டேன். ஆனா நேரம் வரும்போது தப்பு செய்வோரை திருத்துவேன். இதை ஒட்டுமொத்தமாக 2022 மகாராஷ்டிரா என்ன பார்த்தது? எங்கள் கட்சி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதை போலீஸ் உடனே நிறுத்தணும். அப்படி நிறுத்தலைன்னா புகார் வந்தால் தேவையான நடவடிக்கை நான் எடுப்பேன். சட்டவிரோத அழுத்தங்களுக்கெல்லாம் அதிகாரிகள் பணைய தேவையில்லை. எனது கட்சி தொண்டருக்கு நிகழும் எந்த ஒரு அநியாயத்திற்கும் எனக்கு நேர்ந்ததாகவே கருதப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று அவர் கூட்டணியில் இருக்கும் முதலமைச்சர் பட்னாவிஸையும் பிஜேபியும் பட்னாவிஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் போலீஸையும் தனது கட்சியினருக்கு எதிராக பொய்யான வழக்கில் பதிவு செய்வதாகவும் அதை நிறுத்தணும் கடும் எச்சரித்திருக்கிறார். ரெண்டு தரப்புக்கும் இடையே இப்ப மோதல் போக்கு அதிகரித்து வருகிறது. மகாராஷ்டிராவில் இன்னைக்கு நடக்கக்கூடிய 246 நகராட்சி மன்றங்கள், 42 நகர பஞ்சாயத்துகள், 288 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் இன்னைக்கு நடக்குது. இதன் முடிவு டிசம்பர் 3ஆம் தேதி நாளை வெளியிடப்படும். இப்போ கொங்கன்ல, நாசிக்ல, புனே, சத்ரபதி சம்பாஜி நகர், அமராவதி, நாக்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் தேர்தல் நடக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 29 மாநகராட்சிகளுக்கும் தேர்தல் பின்னால் நடக்கப்படும். இந்த உள்ளாட்சி தேர்தல்ல 1.7 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் தகுதி பெற்றிருக்கிறாங்க. 53.79 லட்சம் பேர் ஆண்கள், இது பெண்கள் 53 லட்சம் பேர். இப்ப பாஜகவுக்கு இடையில இப்ப ஷிண்டேக்கு எதிரையில இந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு ஏக்நாத் ஷிண்டே எச்சரித்திருப்பதும், பட்னாவிஸினுடைய ஏக்நாத் ஷிண்டே அளித்த பேட்டியில எங்க கட்சி தலைவர்களை பிஜேபி தொடர்ந்து இழுத்து வருகிறது, நாங்கள் கூட்டணி தர்மத்தை பின்பற்றி வருகிறோம். நல்லா புரியுங்க. இது போன்று பாஜகவும் நடக்க நாங்க நம்புறோம். கூட்டணி தர்மம் மீறப்படும் போது மோதல்கள் தவிர்க்க முடியாதாகிவிடுகிறது. எதிர்கட்சிகள் அப்படின்னு அவர் குற்றம் சொல்லியிருக்காரு. யாரு? ஏக்நாத் ஷிண்டே. இப்ப இது ஒரு பக்கம். எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய மகாவிகாஸ் அகாடியில உத்தவ் தாக்கரே இருக்கிறார், காங்கிரஸ் இருக்கிறது. இவர்கள்லாம் பிரச்சாரத்துல பங்கேற்கவே இல்லை, ஒதுங்கிட்டாங்க. முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதல்வர் அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே இவங்க தான் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இந்த பிரச்சாரத்தில் ஒரு கூட்டணியில துணை முதல்வராக இருக்கும் ஏக்நாத் ஷிண்டே, அதாவது ஷிண்டே சிவசேனா, அவருக்கும் பிஜேபி தலைமைக்கும் மோதல் வந்து வெடிச்சிட்டு பிஜேபி லஞ்சம் கொடுப்பதாக ஏக்நாத் ஷிண்டே குறை சொல்லியிருக்கிறார். பிஜேபி போலீஸை தவறாக பயன்படுத்துவதாக ஏக்நாத் ஷிண்டே குறைத்திருக்கிறார். இது கட்டுப்படுத்தலைன்னா, தர்மத்தை மீறக்கூடிய செயலை செய்யறான்னா அடுத்த விளைவுகளை சந்திக்குங்கிறார். ஒன்னும் தெரியாது, மிக விரைவில் ஏக்நாத் ஷிண்டே பாஜக கூட்டணியிலிருந்து விலக போகிறார். மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு நிலையற்ற தன்மை தொடர்கின்றது. ஆனாலும் தற்போதைக்கு பாஜக அரசுக்கு அங்க ஆபத்து இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோன்றுது. இது அநேக காலமாக அது தொடராது, வாய்ப்பு இல்லை. ஷிண்டேயினுடைய ஒரு முடிவு, ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க, தர்மத்தை மீறாங்கன்னு வச்சுட்டாங்க, போலீஸ் துறையை கொண்டு கைது பண்றாங்க. இதுக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கவே முடியாது. எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பிஜேபியே துணை முதல்வர் குறை சொன்னா அது எவ்வளவு காலம் தொடரும்? அது வாய்ப்பு இல்லை என்பதுதான் இன்றைய செய்தி. இன்னும் நாளைக்கு எலெக்ஷன் கவுண்டிங் வந்த பிறகு மகாராஷ்டிராவில் எவ்வளவு நாள் ஷிண்டேயும் வந்து தொடர போறாங்க என்பது குறித்து பேசுவோம். நன்றி.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.